Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழ் பாரம்பரியத்தோடு தொடர்புடைய கலைகள் என்றாலே சிலம்பம், மஞ்சுவிரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு போன்றவை நமக்கு தோன்றும். ஆனால் நம்மில் பலரும் அறியாத பழங்கால ஒரு தமிழர் விளையாட்டு தற்போது ஒலிம்பிக்கின் அறிமுக போட்டியில் இடம்பெற்றுள்ளது. என்னவென்று தெரியுமா? இந்த செய்தி தொகுப்பில் பாருங்கள். வரலாற்று ஆய்வின்படி இந்த மல்லர் கம்பம் விளையாட்டை போர் வீரர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் விளையாடினர். அவர்களின் பராக்கிரம செயலுக்கு வலுவேற்ற இந்த மல்லர் கம்பம் சிறந்த பயிற்சியாக அமைந்தது. மேலும் மன்னர்களின் அவையிலும் தலை சிறந்த மல்லர்கள் இருந்தனர். மல்லர் விளையாட்டிலும் மல்யுத்தத்திலும் தலை சிறந்த முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் மாமல்லன் என பெருமையோடு அழைக்கப்பட்டான் என வரலாற்று குறிப்புகளும் உண்டு. தற்போது இந்த கலை ஒலிம்பிக்கின் அறிமுக போட்டிகளிலும் இணைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது அரிதாகி வரும் இந்த கலையை விழுப்புரம் கெட்டியாக பிடித்து வைத்திருக்கிறது. மருதூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியரும் தமிழ்நாடு மல்லர் கம்பம் கழகத்தின் நிறுவனருமான உலகத்துறை இந்த கலையை மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகிறார். 100க்கும் மேற்பட்டோர் அவரிடம் இந்த கலையை பயின்று வரும் நிலையில் மல்லர் கம்பம் கற்பதன் மூலமாக பல வகைகளில் தங்கள் குழந்தைகள் பயனடைவதாக பெற்றோர்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர். என்னோட 2 குழந்தைகளுமே அந்த கலையை கற்றுக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் பல விதத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்றதுனால அவங்க காலையில் புத்துணர்ச்சியாக இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு போய் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்லா பண்ணுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களை நாங்கள் ஒரு ஸ்டேடியமில் விடுறப்போ ரொம்ப பயந்து தான் வந்தோம். பட் கோச்சோட சப்போர்ட்னால அதை கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸு இதை ஏறுறாங்களே அப்படின்னு பயத்தில் தான் நான் விட்டேன் ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது. பட் அதை அவ பண்ண இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவளோட ஃபிசிக்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. இந்த காலத்தில் கேர்ள்ஸ் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும்னா எல்லா விஷயத்துலையுமே அவங்க டேலண்டாக இருக்கணும், மல்டி டேலண்டாக இருக்கணும். ஸோ இது மார்ஷியல் ஆர்ட் அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாநில அளவில் ஒரு சில போட்டிகள் நடத்தப்பட்டாலும் இன்னும் இந்த போட்டிக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது வேதனைக்குரியதாகும். எங்களுக்கு என்ன அரசுக்கு கோரிக்கை என்னன்னா, எஸ்டிஏடிலையும் ஆர்டிபிடிஎஸ்லையும் சேர்த்தாங்கன்னா ஸ்டூடெண்டோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இன்னும் அதிகமாக சேர்ந்தா இன்னும் நாங்கள் கொண்டு போவோம். அதாவது இப்போ விழுப்புரத்துலலாம் தேசிய அளவுலையும் உலக அளவுலையும் இப்போ போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்திலேயும் தேசிய அளவில் பங்கு பெறதுக்கும் மாணவ மாணவிகள் இருக்காங்க. இப்போ அவங்கள நான் மேலே எடுத்து கொண்டு போகணும்னா இந்த ஆர்டிஎஸ் பிடிஎஸ்லாம் இந்த கேமை கொண்டு வந்தால் தான் நாங்கள் அதை மேலே எடுத்துகிட்டு போக முடியும். தமிழர்களின் பாரம்பரிய கலையான மல்லர் கம்பத்தை தொடர்ந்து உயிரோட்டத்துடன் வைத்து அழியாமல் பாதுகாப்பது நம் அனைவரது கடமையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்லஸ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.